தாவேகாவினுடைய முக்கிய படமாக 2026 விஜய் சந்திக்கக்கூடிய அரசியல் பிரச்சார படமாக கூட இது பிரச்சார படம்னா ஒன்றும் இல்லை, மாஸ் படமாக தான் இருக்கும். இங்கே எம்ஜிஆரையும் அங்கே என்டிஆரையும் தான் கூத்தாடின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க தான் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் அங்கே ஆந்திராவிலையும் 10 வருஷம் ஆண்டாங்க அப்படின்னு. எம்ஜிஆருக்கு பிறகு யார் வந்தாலும் எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் அரசியல் பண்ணவே முடியாது. எது கடைசி படமா அரசியல் படமா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேச்சுகள்ல அடிப்படுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அரசியல் படமாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். வந்து அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த நெய்வேலி சம்பவத்தை இன்னும் மறக்கலப்படுது. ஒரு சமயம் நெய்வேலி சம்பவத்தை படத்துக்குள் கொண்டு வராத இன்னும் மாசா இருக்குமே. ஆமா, விஜய் சாருக்கு நான் ஒரு 3 கதை போய் சொன்னேன். 3 கதை சொல்லி முடிச்சிட்ட உடனே என்ன ரொம்ப குழப்பிட்டுங்கன்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை எந்த கதையை சூஸ் பண்றதுன்னு தெரியல, 3மே சூப்பரா இருக்கு. கதை கேட்கறதுல ஒரு சூப்பரான ஒரு நபர். ஒரு அரசியல், சமகால அரசியல், இதற்கு முன்னாடி நடந்த அரசியல், ஏதாவது ஒரு அரசியலை கண்டிப்பா வினோத் ஜனநாயகன் படத்தை வச்சிருப்பாரு எனக்கு தோணுது. ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் அரசியலுக்குள்ள வருவாங்க. வந்திருக்காங்க நிறைய பேர், வந்து காணாம போயிருக்காங்க. ஒரு மாசோட இருக்கும்போது 250 கோடி சம்பளம், ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் அரசியலுக்குள்ள வராரு, வந்திருக்காரு அப்படின் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு மாசம் கிரியேட் பண்ணுது. டான்சானியா நாட்டில் ஒரு மாடு மேய்க்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த போஸ்டரை பார்த்துட்டு விஜய் சார் நான் உங்களை மீட் பண்ணோம், எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு பின்தங்கிய ஒரு வறுமையான நாட்டிலிருந்து ஒரு செலிபிரிட்டியை போய் ரீச் பண்ணியிருக்காருன்னா விஜயோடைய பவரும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுசீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா திரு ஜெய்ஆர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய், தளபதி விஜய் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவரோட அடுத்த படம் சொல்ல முடியாது, கடைசி படம். இந்த கடைசி படத்தோட டைட்டில் வந்து ஜனநாயகன்றது வச்சிருக்காங்க. கரெக்டா சூட் ஆகுதுங்களா இந்த படத்துக்கு? இல்லை, ஜனநாயகன் அப்படின்னா அதான் ஜனங்களுடைய நாயகன், மக்கள் நாயகன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு நான் விஜய்க்கு எந்த டைட்டில் வச்சாலும் அது ஒரு 20 முறை 30 முறை சொல்ல ஆரம்பிச்சு அது பழகிருந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நாளைய தீர்ப்பு மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து ஆக்சுவலாக அதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்துருக்காங்க. வந்து இதெல்லாம் வைக்கலாமான்னு. ஏன்னா முதல் படம் கடைசி படம்ன்ற ஒரு சென்டிமெண்ட், நாளைய தீர்ப்பு அந்த டைட்டில் ரொம்ப வைபாவாக இருந்தது. வந்து அப்புறம் ஜனநாயகம், மக்களாட்சி, என்னென்னவோ கொண்டு வந்து இது பண்ணி ஓகே ஜனநாயகன் வச்சாச்சு. அந்த ஒரு போஸ்டர் லுக்கு உடனே அன்னைக்கே ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் லுக்கு திருக்கி விட்டுருக்காங்க. வந்து அந்த செகண்ட் லுக்கில் வந்து எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. எதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஓன் ஸ்டைலில் பண்ணாமல் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்து காப்பி அடிக்கிறாரு தான் ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காப்பி அடிக்கிறத தாண்டி எம்ஜிஆருக்கு பிறகு யார் வந்தாலும் எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் அரசியல் பண்ணவே முடியாது. அதான் நான் ஆணையிட்டால் என்னதான் வந்து எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் அரசியலே பண்ண முடியாது. அதுதான் அவர் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சொன்னது. வந்து இங்கே எம்ஜிஆரையும் அங்கே என்டிஆரையும் தான் கூத்தாடின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க தான் வந்து இங்கே ஆந்திராவையும் இங்கே தமிழ்நாட்டிலையும் அங்கே ஆந்திராவிலையும் 10 வருஷம் ஆண்டாங்க அப்படின்னு. இப்போ அவருக்கும் அந்த மாதிரியான விமர்சனம் வந்தது. ஒரு கூத்தாடி அப்படின்ற விமர்சனம் வந்தது. கூத்தாடி நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போக முடியாது. அந்த கூத்தாடிகள் இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு பொழுதுபோக்கே இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் தான் மக்களை மகிழ்வித்தவர்கள் அவர்கள் தான். அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தாவேகாவுடைய தலைவராக மாறி ஒரு விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டுக்கு ஒரு 10 லட்சம் பேர், அதன் பிறகு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு அந்த பிறகு ஒரு பெரிய ஸ்பீச்சு, இதெல்லாம் மீறி பரந்தூரில் 910 நாட்களாக விஜய் போன சமயத்தில் 910 நாட்களாக இங்கே 12-13 கிராமத்தை சேர்ந்த நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். 35 தலைவர்கள் வந்துட்டாங்க. 36வது தலைவராக விஜய் வந்தார். இந்த 35 தலைவர்கள் வந்த பொழுது அது ஒரு சின்ன செய்தியாக தான் இருந்தது. வந்து ஒரு மாநில செய்தியா, அந்த மாநில செய்தி கூட ஒரு சின்ன செய்தியா தான் இருந்தது. ஆனால் விஜய் வந்த பிறகு அது ஒரு நேஷனல் நியூஸா மாறுச்சு அப்படின்னு. இதுக்கு இறங்கி அந்த வேன்ல இருந்து 10 நிமிஷம் தான் பேசினாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் விஜய் வந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ லைம்லைட்ல இருக்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் அரசியலுக்குள்ள வருவாங்க. வந்திருக்காங்க நிறைய பேர், வந்து காணாம போயிருக்காங்க. ஒரு மாசோட இருக்கும்போது 250 கோடி சம்பளம், ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பிளாக்ல வந்து டிக்கெட் விற்கிறதுக்கு ஒரு 2000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கிற அளவுக்கு ஒரு மாஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரங்களாம் ஏன் நீங்கள் வந்து அந்த முடிவை மாற்றிக்க கூடாதா, இதான் கடைசி படம்னா நீங்கள் முடிவு பண்ணுவான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம் மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல்.
அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் அரசியலுக்குள்ள வராரு வந்திருக்காரு அப்படின் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு மாசை கிரியேட் பண்ணுது அப்படின்னா. அதனால இந்த படம் நீங்க சொல்ற மாதிரி ஜனநாயகன் கடைசி படம் வேற. எப்பவுமே விஜய் படத்துக்கு ஒரு பயங்கர எதிர்பார்க்கும். கடைசி படத்துல என்ன இப்ப நம்ம அந்த போஸ்டர் வச்சு சொல்றோம். முதல் போஸ்டர் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி, கீழே பாத்தீங்கன்னா ஒரு கரவேட்டி நெய்வேலி சம்பவத்தை தான். அந்த நெய்வேலி சம்பவத்தும் இன்னும் மறக்கலப்படுது. ஒரு சமயம் நெய்வேலி சம்பவத்தை படத்துக்குள் கொண்டு வராரு இன்னும் மாசா இருக்குமே. ஆமா, அது எப்படின்னு தெரியல. வந்து இது ரெண்டாவது போஸ்டர் சொன்ன மாதிரி அந்த சாட்டி எடுத்துக்கிட்டு எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி அது ஃபேன் மேட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, போஸ்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பார்த்தா கிலி அப்படின்னு ஒரு தான்சானியா நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஸ்டா பிரபலம், ஒரு ரீல்ஸா நிறைய போடுவார், ஒரு ஆப்பிரிக்கன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பீஸ் படத்துல இருந்து கெட்டப் விஜய் கெட்டப்ல வந்தாரு. அந்த அலமை பித்தா சாங்லாம் வந்து தான்சானியா நாட்டுல ஒரு கால்நடை மேய்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு மாடு மேய்க்கிறவர். அவரு மாடு மேய்க்கிறவர்னு சொல்லக்கூடாது, அதனால தான் கால்நடை மேய்க்கிறவர்னு நான். அவர் வந்து இன்னைக்கு அவர் பெரிய இன்ஸ்டா பிரபலம். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த போஸ்டரை பார்த்துட்டு விஜய் சார் நான் உங்களை மீட் பண்ணோம், எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு பின்தங்கிய ஒரு வறுமையான நாட்டிலிருந்து ஒரு செலிபிரிட்டி போய் ரீச் பண்ணியிருக்காருன்னா விஜயோடைய பவரும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்ட் சார். இப்போ அதையும் பார்க்கும்போது விஜய் அவர்களோட கடைசி படம் இந்த படம், அவர் மக்களுக்காக தான் அரசியலுக்கு வராரு. எது கடைசி படமா அரசியல் படமா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேச்சுகள்ல அடிப்படுது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது அரசியல் படமா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அரசியல் படமா தான் இருக்கணும்னு நான் விரும்புறேன். வந்து நீங்க வந்து அவர் இப்போ 2026 எலெக்ஷன் மீட் பண்ண போறாரு. இந்த படம் ஒரு வேளை தீபாவளி ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் மாசம் ஆகுதுன்னா எலெக்ஷனுக்கு எப்படியும் ஒரு 6 மாசம் இருக்குது. ஒருவேளை பொங்கல் படமா வந்ததுன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் நெருக்கமா இருக்குது. ஒரு மே மாசம் எலெக்ஷன்னா 4 மாசம் 5 மாசம் இருக்குது. அப்படின் பொழுது நீங்க வந்து 1000 ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்றதும் ஒண்ணு, ஒரு படம் போட்டு விஜய் மாதிரியான ஒரு படத்தை போட்டு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதும். ஆமா, அதனால இவருடைய எதிர்கால அரசியலுக்கு தவேகாவினுடைய முக்கிய படமாக 2026 விஜய் சந்திக்கக்கூடிய அரசியல் பிரச்சார படமாக கூட வச்ச. பிரச்சார படம்னா ஒண்ணு இல்ல, மாஸ் படமா தான் இருக்கும். விஜயோடைய அரசியல் பேசக்கூடிய படமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் இருக்கும். அதை தான் வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கார் மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இல்ல, அது வந்து நம்ம எதையுமே நீங்க கதனத்தே வந்து 1 to 9 தான், வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் தான் கதை. எப்படி போட்டாலும் வந்து ஒரு ஜானர் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாயல் வந்து ஆகணும். ஆனால் எச் வினோத் மேல ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் ஆர்வமா இருக்கிறதுக்கான காரணம்னா அவருடைய சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், தீரன் அதிகாரம் பொண்ணாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த சம்பவங்கள், சமகாலத்தில் நடந்த சம்பவங்கள், பரபரப்பாக ஊடகத்தில் பேசப்பட்ட சம்பவங்கள். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பவாரியா கொள்ளைக்காரர்கள் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆள் இல்லாத வீட்டுகளில் பெரிய பங்களாக்கள்லாம் புந்து போனால் இப்போ கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ வந்து கொல்லப்பட்ட இதுதான் வந்து அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய கோபத்தை உண்டாக்கி அப்பொழுதைய காவல்துறை அதிகாரி இந்த ஜாங்கிட்ட அமைச்சு தான் அந்த பவேரியா கொள்ளையர்களை போய் ராஜஸ்தான்ல போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் கார்த்தி கேரக்டர் பண்ணியிருந்தாரு. சதுரங்க வேட்டை எல்லாருக்குமே தெரியும், இந்த மண்வெளி பாங்கு, அப்புறம் இந்த இது இரிடியம், இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றது. அது மாதிரி ஒரு அரசியல், சமகால அரசியல், இதற்கு முன்னாடி நடந்த அரசியல், ஏதாவது ஒரு அரசியலை கண்டிப்பா எச் வினோத் ஜனநாயகன் படத்துல வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஓகே சார், இப்போ ஹெச் வினோத் அவர்கள் வந்து அவர் பிரெயினை வந்து யாருமே வாஷ் பண்ண முடியாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை திரையில கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் வந்து இந்த படத்தோட கதை வந்து விஜய் அவர்கள் எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள்லாம் அங்கங்க அடிப்படுது. அது உண்மைங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி விஜய்லாம் அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மகிழ் திரும்பினே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு வந்து, விஜய் சாருக்கு நான் ஒரு 3 கதை போய் சொன்னேன், 3 கதை சொல்லி முடிச்சிட்ட உடனே என்ன ரொம்ப குழப்பிட்டுங்கன்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை எந்த கதையை சூஸ் பண்றதுன்னே தெரியல, 3மே சூப்பரா இருக்கு அப்படின்னு. கதை கேட்கறதுல ஒரு சூப்பரான ஒரு நபர் வந்து சில பேச்சுகள் அடிபட்டுச்சு, இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க போஸ்டரையும் இந்த லுக்கையும் பார்த்தா பகவத் கேசரி வேற மாதிரியான படம். அது அரசியல் கொஞ்சம் தான் இருக்குது. அதுல வந்து அது ஒரு பாலகிருஷ்ணா படம், அது முழுக்க முழுக்க. அது எப்படி விஜய்க்கு செட் ஆகுன்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா போஸ்டர் வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நிச்சயமாக விஜய் அரசியலை, தவேகாவுடைய அரசியலை 2026க்கான பேசக்கூடிய படமா தான் அது இருக்கும். கண்டிப்பா தளபதி ரசிகண்டா, தலை தொண்டடா தளபதி. ஆமா, அந்த அளவுக்கு தான் அவங்க ஃபேன்ஸ் மனநிலையில இருக்காங்க. இந்த சோசியல் மீடியால சும்மா போட்டு யாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித்துக்கே தெரியும், அது ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறார் நம்முடைய சக நடிகர், சக நண்பர். ஒரே சமயத்துல வந்து திரைப்படத்துக்குள்ள நம்ம வந்தவங்க நாங்க. அவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஹீரோவா அவர் வெளியே போறாரு அப்படின் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அந்த முடிவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வேணும். ஆனாலும் யாரும் ஒன்றும் யாரையாரும் தனிப்பட்ட முறையில் விமர்சனமே பண்ணிக்கல. அதே வேளையில் விஜய் ஒரு வாழ்த்து சொல்லி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏர்போர்ட்ல வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு திரைப்படம் நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க.
ஒரு பெருமையான விஷயம்தான். இது வாழ்த்திய சொல்லியிருக்கலாமே அப்படின்ற பொழுது வந்து ரைட், அவருடைய விருப்பம் சொல்லணும். ஆனா 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போட்டி எதுவுமே இல்லை. திடீர்னு இந்த பத்மபூஷன் விருது கொடுத்ததுனால அஜித்தை கொண்டு வந்து அரசியல் கொண்டு வர போறாங்க, விஜய்க்கு எதிராக வந்து களம் நிறுத்த போறாங்க அப்படின்னு அஜித் நினைச்சிருந்தா எப்போ அரசியலுக்கு வந்திருக்கலாம் வந்து. ஏன்னா நான் சொல்றது வந்து ஒரு 90 இறுதி காலகட்டங்களில் இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லாத சமயத்தில் வார இதழ்கள், நாள் இதழ்கள், மாத இதழ்கள் இருந்தப்போ சினிமா பத்திரிகைகள் நிறைய என்ன பண்ணாங்க. இப்போ அப்போதான் இவங்க பீக்கில் இருக்காங்க, விஜயும் அஜித்தும். அவங்களுடைய ஜாதகம் இல்லாத ஜோதிடர்களே கிடையாது வந்து. ஏன்னா பல பத்திரிகைகளில் வந்து யார் முதல்வர் ஆக போகிறாங்க, யார் அடுத்த பிரதமர் ஆக போகிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்தது பண்ணாங்க. அதில் நிறைய கணிப்பு வந்து அஜித்துக்கு ஒரு மாஸ் இருக்கு, ஆக போகிறாங்கன்றதை தாண்டி அந்த மாஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஸ்டோரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் லைன் அப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு வந்து. நம்ம நேயர்களுக்காக சிறப்பாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.